இன்னைக்கான டாப் 5 நியூஸ் பார்க்கலாமா? சென்னையில கோயம்பேடுல இருக்கிற ஒரு பார்ல ரெண்டு கேங் வந்து நல்லா மதுபோதையில டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு கேங்குள்ளேயும் வந்து பிரச்சனை வந்திருக்கு. உடனே அங்கிருந்த செக்யூரிட்டிஸ் வந்து அந்த ரெண்டு கேங்கையும் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசா இருக்கு. திடீர்னு சுமன் சக்திவேல் அப்படிங்கிறவரு காரை விட்டு ஏத்திடுறாரு. அதுல யான்சி அப்படின்ற பெண் வந்து உயிரிழந்துட்டாங்க. அதுல காரை விட்டு ஏத்தினார் இல்லையா சுமன் சக்திவேல், அவரோட கார்ல டிஎம்கே கொடி இருந்திருக்கு. இறந்து போன யான்சி அப்படின்ற பெண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது. கூட வந்த அவங்களோட ஃப்ரெண்டுக்கு 17 வயசு தான் ஆகுது. அந்த 17 வயசு பொண்ணு வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. உடனடியாக 7 பேரை இப்ப கைது பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த லா படி 21 வயசுக்கு மேல இருந்தாதான் பார்க்குள்ள வந்து அலோ பண்ணணும். இவங்க எப்படி 18-17 வயசு பெண்களை உள்ள அலோ பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலேயும் இப்ப கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல நிறைய பேர் டிவிகே கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்றாங்க. ஆனா அவரோட கார்ல டிஎம்கே கொடி இருந்தது அப்படிங்கறத எந்த நியூஸ் சேனல்ஸுமே இது வரைக்கும் பேசல. ஸோ பாலிமர் நியூஸ்ல மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. நாளைக்கு சிஎம் விஜய் அண்ணா வந்து திருச்சி போறாரு. எப்பவும் போல சென்னையில இருந்து திருச்சிக்கு பிரைவேட் ஜெட் மூலமா போறாரு. 4 மணிக்கு திருச்சியில ரீச் ஆவாரு. அங்கிருந்து டைரக்டா பொதுக்கூட்டம் நடக்கிற அந்த செயின்ட் ஜோசப் காலேஜ்க்கு போறாரு. லிமிட்டடான பீப்புள்ஸ் 10,000 பேருக்கு தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு திருச்சி மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல போறாரு. முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி பேச போறாரு. இன்னொரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா, திருச்சியில யாரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க போறாங்க அதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரம்பூர்ல சந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி, ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவி அவங்க. ஆனா அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸால அந்த பொண்ணோட படிப்பை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு. உடனடியாக பெரம்பூரோட மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் உடனடியாக அந்த பெண்ணுக்கு கல்வி உதவித்தொகை 34,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து அவங்களோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுமதி அப்படின்ற பெண்ணுக்கு காலேஜ் உதவித்தொகையாக 53,000 ரூபாய் கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. கொடுத்து அவங்களோட கல்விக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறையில டிஎம்கே கவுன்சிலரோட சன் சரண் அவர் வந்து மது போதையில அவங்களோட எதிர்த்த வீட்டுல இருந்த ஃபேமிலிய மது போதையில போய் சரமாரியா வெட்டி கொண்டிருக்காரு. அந்த ஃபேமிலியில மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. அம்மா அப்பா பையன் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் சரமாரியாக வெட்டி இருக்காரு. உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. நேத்து நம்ம வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு. அஜித் சாரோட அம்மா இறந்ததுக்கு விஜய் சார் நேரடியாக போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. திருச்செங்கோட்ல கோயில் தேரோட்டம் அப்போ தேரோட சக்கரத்துல சிக்கி ஒரு இளைஞர் வந்து இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய இளைஞர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. இறந்த அந்த இளைஞரோட குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சார் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு காயம் அணிஞ்சிருக்கு. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சிறப்பு சிகிச்சை தரணும், அதுக்கான செலவையும் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.